இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 250 கிராம்ஸ் இறாலை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறால் வந்து நீங்கள் வீட்டில் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். கடையில் கூடு மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேன் எடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இறால் நம்ம இதில் போடணும். இறால் நம்ம ஏன் இது ஃபஸ்ட்டே எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா, அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர்றதுக்கு தான். இறாலில் நிறைய தண்ணி இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர்றதுக்கு தான். ஸோ இதை போடுங்க. போட்டதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் பாருங்கள். இதில் நீங்கள் லைட்டாக உப்பு கூட போட்டுக்கலாம். இறால் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இறால் மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போது அடுத்து அதே பேனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் 3 டீஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறீங்களோ அவ்வளோதுக்கு ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பிரியாணி இலை, 3 கிராம்பு, நிறைய கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க. அதில் ஏலக்காய் சேர்க்கலை. ஏலக்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா நீளமாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இறால் கிரேவிங்கிற பட்சத்தில் நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஒரு டீஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும். அதுக்கப்புறம் நான் இது என்ன போடுறேன் அப்படின்னா, இது மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்தேன். நல்லா தக்காளி எதுக்குன்னா, தக்காளி நீங்கள் நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டால் தான் நல்லா அந்த கிரேவி மாதிரி வரும். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அடுத்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயத்தை. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் பட்டை கம்மியாக போட்டுக்கிறதுனால கரம் மசாலா போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டை அதிகமாக போட்டிங்கன்னா கரம் மசாலா தேவையில்லை. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இறாலை போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் இறால் இதோடு சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட போகிறேன். ஸோ பாருங்கள், அது ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் காரம் நிறைய பிடிக்கும். அதனால் காரம் அதிகமாகவே தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஓரளவு கிரேவி பதம் வந்துச்சு. ஆனால் அது இன்னும் கிரேவியாக வரணும். உங்களுக்கு நல்லா மூடி வச்சு வேக வைங்க. பாருங்கள், இப்போ அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இறால் வெந்திருக்கும், அது ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு இறக்கிட்டு மல்லித்தழை தூவி வச்சுருங்க. வாசனையாக இருக்கும் ரொம்ப. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.